தொடர்புடையது. பரு உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல உணவு எடுக்க முடியும். உணவு ஆரோக்கியமான உணவு, உடம்பு சரியில்லாதவங்க உணவு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. இப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உணவு எடுக்க முடியும். நல்ல உணவு எடுத்தால் தான் உணவு என்னவா மாறுதுங்க, 7 தாது பொருளாக மாறி விந்துநாத திரவமாக மாறுது. அப்போ நல்ல உடலால் தான் உணவு எடுக்க முடியும். உணவு எடுத்தால் தான் விந்துநாத திரவம், போதிய அளவு விந்துநாத திரவம் கிடைக்கும். விந்துநாத திரவத்தை தான் எது எடுத்துட்டு உணவாக எடுத்துகிட்டு ஓடுதுங்க, உயிர் எடுத்துக்கிட்டு ஓடுது. அப்போ விந்துநாத திரவம் நல்லாதான் உயிர் துகள்கள் அந்த விந்துநாத திரவத்தில் தோய்ந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டு நல்லா ஓட முடியும். ஒவ்வொரு உயிர்னு பார்க்கும்போது இதில் பார்த்து உயிர்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிர் நிறைய வேலைகள் நமக்கு செய்யுது. இதுதான் உடலுக்கும் இது முன்னாடி ஸ்லைட். உயிர், நம்ம உயிர் பாருங்க, உயிர்னு சொல்லும்போது காற்றின் இயக்க மையம், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட மையம் எது, நுரையீரல். ரத்தத்தை உடல் முழுவதும் பரவிடுற மையம் எதுங்க, இருதயம். வெப்பத்தின் இயக்க மையம் பார்த்தீங்கன்னா தொப்புள், நம்மளுடைய தொப்புள் பகுதி. இந்த தொப்புள் பகுதின்னு சொல்கிறோம், ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேங்க, அவர் இரும்பிட்டே இருந்தார், அவர்கிட்ட எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கோல்டு வந்துருச்சுன்றோம். உண்மையில் சொல்ல போனால் நம்ம மூச்சு காற்றை விட வேகமாக ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு நோய்கள் பரவுவது தொப்புள் வழியாக தான் பரவுது, தமிழ் மருத்துவ மரபில். நான் இது நம்ம எத்தனை துணி வச்சு கட்டிங்கனாலும் ஒருத்தர்கிட்ட நோய் உள்ளவர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட உடனே இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி வருதுன்னா தொப்புள் வழியாக தான் வருது. ஏன்னா வெப்பத்தின் இயக்க மையம் அதுதான் தொப்புள். எப்பயுமே இங்கே நமக்கு சூடு, வயிறில் சூடு இருந்துகிட்டே இருக்கு. உயிரின் இயக்க மையம் எதுங்க, மூலாதாரம். இந்த மூலாதாரம்னு ஏன் சொன்னோம்னா, மூலம், நம்ம உடம்புக்கு மூலம், ஆதாரம். அது எங்கே இருக்குன்னா, நம்ம உடம்பை 2 பாதியாக இப்படி டிவைட் பண்ணோம்னா, சென்டராக பாதி போட்டு நம்ம ஹைட்டில் பாதியாக டிவைட் பண்ணோம்னா எங்கே வந்துன்னா, கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில் இருக்குன்றாங்க. ரொம்ப சின்ன இடம் தான் வரும், அந்த இடத்துல இந்த மூலாதாரம் இருக்குது. இப்போ உயிரின் இயக்க மையம் மூலாதாரம். நம்முடைய காந்தத்தின் இயக்க மையம் எதுனா உயிர். எங்கே பாருங்க, உயிரின் இயக்க மையம் மூலாதாரம், ஆனால் காந்தத்தின் இயக்க மையம் ஏன்றாங்கன்னா உயிர்னு சொல்றாங்க. அந்த உயிர் ஓடும்போது உயிர்க்குள்ள என்ன இருக்கு நம்ம பார்த்தோம், உயிர் துகள்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம், இறை துகள்கள் இருக்குது. அந்த இறை துகள்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் ஓடினாலும் என்ன ஆகும், தேய்மானம் ஆகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு கையில் லட்டு கொடுத்து நீங்கள் கையில் சுற்றிக்கிட்டே இருக்க மாட்டுறான்னு, நீங்கள் 2 கையை வச்சு இப்படி உழட்டி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், இந்த லட்டு பூந்தியாக கையில் மாற்றம் பெறுது. ஏன்னா நீங்கள் இந்த உராய்வுனால, இந்த சுழற்சினால என்ன ஆகுது, சிதைந்து பூந்தியாக மாறுற மாதிரி இந்த உயிர் துகள்கள் ஓடிட்டே இருக்கு இல்லையா? அப்போ உயிர் துகள்கள் ஓடும்போது அதுலேருந்து அது உள்ள இருக்கக்கூடிய உயிர் துகள்களுக்குள்ள என்ன இருக்குது, இறை துகள்கள் இருக்குது. அந்த இறை துகள்கள் என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்கு இறை துகள்கள், இந்த சுழற்சினால அதுலேருந்து கரைசல் ஏற்படும். கரைசல் ஏற்பட்டு என்ன ஆகுது, இறை துகள்கள் உள்ளே இருக்க முடியாமல் வெளியில் வருது. இப்போ உயிர்னு சொல்கிறோம். நம்ம கூட என்ன நினைக்கிறோம், அவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்ததுங்க, உயிர் போயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தது, உயிர் போயிடுச்சு. இந்த உயிர் என்பது நம்ம உடல் இயக்கம் நின்னா கூட 72 மணி நேரம் உயிர் உள்ளே இருக்கும். எப்படி தெரியுங்களா, நம்ம உடம்புல 10 பிராணன் இருக்கு, 10 பிராணன் இருக்கு. இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அத்தை, அலம்புடை, சங்குனி, குகுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்லை, தனஞ்செயன்ற ஒரு வாயு இருக்கு. இந்த தனஞ்செயன்ற வாயு உடல் இயக்கம் டோட்டலாக அவர் இறந்துட்டாருன்னு இருந்தால் கூட அந்த உள்ள அந்த 10வது பிராணனான அந்த தனஞ்செயன்றது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கும். இந்த தனஞ்செயன்ற வாயு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறோம் இல்லையா, தூணுலையும் இருக்கிறார் இறைவன், துரும்புலையும் இருக்கிறார் சொல்கிறோம். இப்போ தூணுலையும் இருக்கக்கூடிய இறைவன் செத்த சவத்துக்குள்ளேயே இருக்கிறார். அது என்ன பண்ணுறாரு, அடுத்த ஸ்டேஜ் இப்போ நம்ம புதைக்கிறவங்களா இருந்தால் அந்த 72 மணி நேரத்துக்குள்ள அந்த தனஞ்செயன் வாயு என்ன பண்ண உடலை மக்க செய்து லார்வா புழுக்களாக மாதிரி மண்ணோட மண்ணாக மக்க செய்யுது. இது நான் எரிக்கிறோன்னு சொல்லும்போது கொண்டு போய் அந்த உடல் சடலத்தை கொண்டு போய் எரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே என்ன ஆகும்னா டப்புன்னு சவுண்டோட வெளியில் அந்த தனஞ்செயன் வாயு வெளியேறும். அந்த இடுகாட்டில் இருக்கவர் என்ன பண்ணுவார், அது வரைக்கும் தான் அங்கே இருப்பார். அந்த சவுண்டு அது வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகும், பாடி அப்படியே மடிய ஆரம்பிக்கும். பார்த்துக்கலாம், மடியும். உடனே என்ன பண்ணுவார், ஒரு கொம்பை வச்சு ஒரு தட்டை தட்டிட்டு ஒரு ஏதாவது வெயிட்டு கொண்டு போய் வச்ச உடனே என்ன அந்த உடம்பு அப்படியே இருக்கும். டப்புன்னு சவுண்டோட அந்த சவுண்டு தனஞ்செயன் வெடிக்கும் போது அப்படி சவுண்டு வருமா. அப்போ அந்த தனஞ்செயன்ற வாயு 72 மணி நேரம் இருக்கும். இப்போ இந்த உடம்பை நம்ம எதுவுமே ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வைக்கல, அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம உடம்புல முதல்ல என்னங்கன்னா 36 மணி நேரத்தில் கை நகங்கள்லாம் தானாக கழண்டு விழ ஆரம்பிக்கும்.
கை நகங்கள் பல்லெல்லாம் விழ ஆரம்பிக்கும். காதில் எந்த நவத்வாரங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த துவாரங்கள் வழியாக புழு வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இல்லாத உடம்புல இருக்க ஒரு லார்வா புழு என்ன ஆகும், பெரிய பெரிய புழுவாக வெளியில் வந்து உடம்பை மக்க செய்து துர்நாற்றம் அடைய செய்து. இப்போ உயிர் என்பது உடம்புல இயக்கம் நின்னா கூட இருக்கும். அதனால தான் சொன்னலையே காத்துல ஐயா சொன்னார் உயிர் அடங்கல்கள். அதை கொண்டு தான் அந்த தனஞ்சயன்ற வாயுவை கொண்டு தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ இப்பேற்பட்ட உயிர் என்பது எங்கே இருக்குது? ஒரு இடத்துல இல்லை, உடல் முழுவதுமே ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் இருக்குது, இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உயிருடைய அளவை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஆனால் நம் முன்னோர்கள் தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சித்த பெருமக்கள் உயிரை பற்றி நிறைய அளவு முறை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் திருமூலருடைய பாடல் இப்போ ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமான பாடல்கள். 4 வரி தான். அந்த கிட்டத்தட்ட ஒரு 25 பாடல்களை திருமூலருடைய பாடல்களை இன்னைக்கு யூஎஸ்ல அமெரிக்காலலாம் என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி செய்து யூகேயில் ஆராய்ச்சி பண்ணி அவர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு உடல் கூறுகளை பற்றி திருமூலரை விட வரையா திருமந்திரத்தில் இல்லாத உடல் கூறு விஷயங்களே கிடையாது. அவ்வளோ அழகாக உயிரை பற்றி சொல்லியிருக்கிறார். இதில் உயிரை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிறு 1 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,001 இதான்பா உயிரோட அளவுனர். செல்லையே பார்க்க முடியாது, செல்களுக்குள்ள இருக்கிற உயிரை நம்ம பார்க்கவே முடியாது. எப்படி அளவு சொல்றாருன்னா, கோவின் மயிறு மேவிய ஜீவன், இந்த உடம்பு இந்த ஜீவனுடைய உயிரின் அளவு என்னன்னா கோவின் மயிறு. கோனா பசுமாடு. பசுமாடு இருக்கிற விலங்குகள்லேயே ரொம்ப மெலிதான ரோமம் இருக்கிறது பசுமாட்டோட ரோமம் தான். இந்த ரோமத்தை ஒன்று நம்ம பீத்து எடுத்து அந்த டயாமீட்டரோட அளவு இருக்கு பார்த்தீங்களா, விட்ட அளவு எடுத்து வெட்டி அதை 1000 கூறாக போட்டு அதில் ஒரு கூரை எடுத்து 1,00,000 கூரை 100 கூறா போட்டு அதில் ஒரு கூரை எடுத்து 1000 கூறா போட்டிங்கன்னா அதுதான் உயிரின் அளவு. இப்போ மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிறு 1 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,001. அத்தனை நுண்ணிய துகள்களாக அந்த மயிர்கால்களை நம்ம வெட்டும் போது இதுதான் உயிரின் அளவு. நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஹிக்ஸ் போசான் தியரியின் உயிரின் அளவை பற்றி ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஹிக்ஸ் போசான் தியரி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த உயிரின் அளவை பற்றிலாம் எப்படிலாம் சித்த பெருமக்கள் கொடுத்துருக்குறாங்க, அது எப்படிலாம் இருக்கு. அப்போ உயிர் என்பது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ விண்ணாக பஞ்சபூதத்தில் விண்ணாக இருக்கிறது நமக்குள்ள என்ன இருக்குது, உயிராக இருக்குது. நம்ம அறியாமல் சொல்லலையா உயிரை வாங்குற சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விண்ணுன்னு வலிக்குதுன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது வலி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப விண்ணுன்னு வலிச்சுதுங்க. ஏன்னா அங்கே என்னவா இருக்குது அதான் என்னவா இருக்கே உடம்புக்குள்ள விண்ணு தான் உயிராக இருக்கிறது. அதனால தான் அப்படி சொல்கிறோம். அப்போ உயிரின் அளவு என்பது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். உயிர் என்பது ஒரு இடத்துல இல்லை, உடல் முழுவதும் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் நின்னா கூட நாம் என்ன மாறிடும், சிவம் சவமாக மாறிடும். அப்போ உயிர் துகள்களை பற்றிய ஆராய்ச்சி இன்றைய அளவும் நிறைய போயிட்டு இருக்குது. அந்த உயிர் துகள் ஒவ்வொரு முறையும் மேலேருந்து வளர்ந்து இடமாக ஓடும்போது எதில் தோயுதுன்னு பார்த்து நம்ம விருந்தாந்திரத்தை பார்க்கும்போது விருந்தாந்திரத்தை தோய்து தான் ஓடுது. அப்போ உயிர் துகள்களுடைய ஓட்டம் சிறப்பாக இருந்தால் தான் அதுலேருந்து வரக்கூடிய கரைசல் எப்படி இருக்கும், இறை துகளாக கரையுது. அந்த இறை துகள் இப்போ என் கண்ணில் உயிர் துகள்கள் ஓடிட்டு இருக்கு. உடல் முழுவதும் உயிர் இல்லையா, இப்போ கண்களில் வாயில் பேசிட்டு இருக்கிறான், நாக்கு பல்லாசைத்து உள்ள என்ன பண்ணுது, உயிர் துகள்கள் ஓடுது. அந்த உயிர் துகள்கள்லேருந்து இறை துகள்கள் கரைந்து வெளியில் வருது. நீங்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் கண்களிலேருந்து உயிர் துகள்கள் கரைந்து என் உயிர் துகள்கள் நோடி வருது, காதுலேருந்து உயிர் துகள்கள் கரைந்து வருது. இந்த ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்குது பார்த்தீங்கன்னா, சந்தித்து மோதும்போது தான் என்னுடைய உருவம் உங்களுக்கு தெரியுது. நான் பேசும் வார்த்தை இந்த 2 காந்தமும் மோதும்போது அங்கே தடைப்படும் போது அங்கே காதில் உங்களுக்கு சத்தமாக கேட்குது. இப்போ வயசு ஆக ஆக என்னாவது நமக்கு இந்த உயிர் துகள்களுடைய ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது, ஸ்லோவாகுது. எப்படி எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானாக மாறிச்சோ அதை மாதிரி ஓட்டம் குறைய 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 என்னாகுது நமக்கு, எனக்கு சரியாக கண்ணு தெரியல. இப்போ என்ன போச்சு, கண் பார்வை எனக்கு கொஞ்சம் மங்கலாக இருக்குது. வயசாகிடுச்சு, எனக்கு காது சரியாக கேட்க மாட்டேங்குது. என்ன ஆச்சு, உயிர் துகளுடைய ஓடுதல் வேகம் குறையுது. வேகம் குறையிறதால இங்கேருந்து வரக்கூடிய கரைசல் இறைத்துகளுடைய கரைசல் காந்தம், அதை தான் அலைன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கரைந்து இறைத்துகள்கள் அலையாக வருது. அந்த காந்த அலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஜீவ காந்தம்னு சொல்கிறோம். இப்போ 2 உயிர் துகள்கள் கரைந்து எங்கே மோதி தடைப்பட்டு அங்கே உணர்வு கிடைக்குதோ அதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம காந்தம்னு சொல்கிறோம். இப்போ உயிர் என்பது உடலில் ரொம்ப மூலமான ஒன்று. அது சிறப்பாக ஓடணும்னா எதை சிறப்பாக இருக்கணும், உயிர் துகளுக்கு மூலமான விந்துநாத திரவம் சிறப்பாக இருக்கணும். விந்துநாத திரவம் நம்ம உடம்புல சிறப்பாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நல்ல
சத்தான உணவை எடுக்கணும். உணவு, நீர், காற்று, அதுலேருந்து நமக்கு உற்பத்தி ஆகுது. உடல் ஆரோக்கியமாக செல்களுக்கு நமக்கு கிடைக்குது. அப்போ ஒவ்வொன்றும் ஒன்னோட ஒன்று கனெக்டட். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் வித்துக்குழம்பு நல்லா உணவு எடுப்போம். ஜீவ வித்துக்குழம்பு ஆரோக்கியமாக இருந்தால் உயிர் துகள்கள் என்ன பண்ண முடியும், ஆற்றலை எடுத்துக்கிட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக எத்தனை வயசானாலும் என்ன பண்ண முடியும், ஓட முடியும். காத்தால 10 மணிக்கு ஆரம்பித்த பேச்சு 11 மணி வரைக்கும் கூட இதே மாதிரி நல்ல எனர்ஜிக்காக பேசிகிட்டே இருக்க முடியும், உயிர்த்துக்களோட ஓட்டம் சிறப்பாக இருந்தால். இப்போ அந்த உயிரை பற்றிய என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குது, அது அளவு எப்படி இருக்குது. நான் சும்மா ஒரு கோடிங்க ஒரு பாடல் சொன்னேன், மேவிய ஜீவன் வடிவது கூறிடின்னு சொல்லிட்டு. இதை பற்றி திருமூலர் எவ்வளோ பாடல்கள், 2-3 பாடல் எடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த உயிரின் சிறப்பு நமக்கு புரியும். ஏன்னா நம்ம சாதாரணமாக நெகட்டிவாக எல்லாத்தையும் சொல்கிறோம். இப்போது நம்ம என்ன சொன்னோம், வெப்பத்தின் இயக்க மையம் தொப்புள்னு சொன்னோம். ஜென்ரலாக இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். என்னை ரொம்ப பேச வைக்காத, என் வயிறு எரிஞ்சு சொல்கிறோமா, எனக்கு அப்படியே எரியுது அப்படிங்கிறோம். அப்போ அது நெகட்டிவாக சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி என் உயிரை வாங்குறேன்னு சொல்கிறோம். யார் உயிரும் யாரோ வாங்க முடியாது, சிறப்பாக ஓடிட்டுருக்குது. இரையாற்றல் உள்ளுக்குள்ளேருந்து அது நடத்திக்கிட்டு இருக்குது. அதை இப்போ இந்த உயிரின் அளவு, அந்த அளவை திருமூலர் எப்படி இந்த பாடலில், இந்த மேவிய ஜீவன் வடிவது கூடி பாடலில் கொடுத்த திருமூலருக்கும் திருப்தி வரல. இன்னொரு பாடல அதை வேறு விதமாக ரொம்ப அழகாக விளக்குறார். அதை என்னன்றதை இப்போ பார்க்கலாம். அறிவியல் பூர்வமாக. வாழ்க வளமுடன். இந்த உயிரை பார்த்துட்டு சாப்பாட்டுக்கு போகலாம், ஏன்னா அதுக்கப்புறம் இயங்குறது தானே. ரைட், வாழ்க வளம். இதுதாங்க கணக்கு. இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறியது எது? ஆட்டம், அணு இல்லையா. அணு தான் இந்த உலகத்திலே ரொம்ப சிறியது. விஞ்ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே சிறியதான ஒன்றை, இந்த அணுவினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தது. இந்த அணுவை அளக்கும் பொழுது 0.000000525 மில்லிமீட்டர், இதான் அணுவின் அளவு. அப்போ இந்த அணு இருக்குதே, நான் இங்கே தான் போடுறேன். இந்த அணு இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோ ஆராய்ச்சி செய்கிறது. திருமூலர் அவருடைய பாடல்லே சொல்றாரு பாருங்க, ஒரு கடுகு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோமே கடுகு, ஒரே ஒரு கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு கடுகு ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஒரு கடுகுக்கு உள்ள 32,768 அணுக்கள் ஒன்று சேர்ந்தா ஒரு கடுகு. பாருங்க, ஒரு கடுகுக்குள்ள 32,768 அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு கடுகு. அப்போ இந்த உடம்புல எவ்வளோ அணுக்கள் கூட்டம் இருக்கும் அப்போ பார்த்துங்க. அப்போ எத்தனை கடுகு ஒன்று சேர்ந்தா இந்த அணு, இந்த உடம்பு பருவுடல் பாருங்க. அப்போ உலகத்திலேயே ரொம்ப சிறியது இந்த அணு. இந்த அணு ஆக்க சக்திக்கும் பயன்படுகிறது, அழிவு சக்திக்கும் பயன்படுகிறது. இந்த அணுவை வெளியிலிருந்து ஒருத்தர் இயக்க முடியாது. இந்த அணுவுக்கு உள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் இந்த அணுவை இயக்குகிறது. அதுக்கு பேர் தான் என்ன சொன்னா விஞ்ஞானம்? பரம அணு. இதுக்கு பேர் தான் என்னது? ஹிக்ஸ் போசான் தியரி. இதான் விஞ்ஞானத்துல சொல்றாங்க. இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இந்த அணுவுக்குள்ள ஒன்று இருக்குதுடா, பரமாணு. இந்த பரமாணுடைய அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதான் ஹிக்ஸ் போசான் தியரி. இதைத்தான் திருமூலர் இந்த காயகல்பம் இதிலே சொல்றாரு பாருங்க. உயிரின் அளவுல மேவிய சீவன் வடிவது கூறிடில், நம்ம உடம்புடைய ஜீவன், உடம்புல உயிர், அதனுடைய அளவு என்ன? கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு. ஒரு முடிங்கிறது 100 மைக்ரான், அதுதான் 0.1 மில்லிமீட்டர். அதை என்ன பண்ணோம்? 100 கூறு போட்டா அந்த 100லேருந்து 1 எடுத்தோம்னா 0.001 மில்லிமீட்டர். மேவிய கூறது 1000 ஆயினால் அது 1000 போட்டோம்னா 0.00001 மில்லிமீட்டர். அதை ஆவியின் கூறு 100,001, 100 × 1000 எவ்வளவு? 1,00,000. அப்போ 1,00,000 கூறா போட்டா அதுல இருந்து 1 எடுத்தால் 0.00000000001 மில்லிமீட்டர். அப்போ அணுவின் அளவு 0.000000525 மில்லிமீட்டர். உயிரின் அளவு 0.000000001 மில்லிமீட்டர். அணுவை விட சிறியது எது? உயிர். இது சொன்னது யாரு? திருமூலர். இன்னும் விஞ்ஞானம் வரல, இதுக்கு திருமூலர் சொல்லிட்டார். எப்போ இதே திருமூலர் அப்படி இன்னொரு பாட்டில் மாத்துறாரு. என்ன பண்றாரு?
அணுவின் அணுவினை ஆதிபிரானை. இங்க என்ன சொன்னாங்க? அணுவுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னாங்க விஞ்ஞானம். என்ன சொன்னாங்க? சாப்பாடு வேணுமா? பரமாணு. விஞ்ஞானம் சொல்லுது பரமாணு. இங்க திருமூலர் என்ன சொல்றாரு? அணுவுக்குள்ள இருக்கா? யார் இருக்கா? அணுவின் அணுவினை யாராங்க? ஆதிபிரானை. இவ் திருமூலர் ஆதிபிரான் சொல்றாரு. அங்க விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பரமாணுன்னு சொல்லுது. பரம்னா யாரு? இறைவன். அவ்வளவு ரெண்டு ஒண்ணு தான். அப்ப அணுவின் அணுவினை, அணுவுக்குள்ள யார் இருக்குதா? ஆதிபிரானை. அணுவின் அணுவினை 1000 கூறிட்டு அணுவின் அணுவினை அணுக வல்லாருக்கு அணுவின் அணுவினை அணுகலுமாமே. பசி நேரத்தில் ரொம்ப தலைவலிக்குது இல்ல? எத்தனை அணு வருது பாருங்க. இப்படி போட்ட திருமூலர் இப்ப அப்படியே மாத்துறாரு. ஒரு அணு எடுப்பா, அந்த ஒரு அணு எடுத்து அது 1000 கூறா போட்டேன்னா இந்த உயிரினுடைய அளவு வந்துடும்ன்றார். இப்படி திருப்பி போடுறார். அப்போ திருமூலர் இந்த கேல்குலேஷன் போடும்போது அன்றைக்கி திருமூலருக்கு என்ன, அவர் கையில் சோனி கேல்குலேட்டர் இருந்ததா, கேசியோ கேல்குலேட்டர் இருந்ததா அவர்கிட்ட? இப்போ மெய்ஞானத்தால் என்ன பண்ணார் அவர்கள்? உணர்ந்தார்கள். அப்போ அந்த உயிர் என்பது அந்த அளவுக்கு. இதைத்தான் இவர் என்ன சொன்னார்? மாணிக்க வாசகர் சிவபுராண பாட்டில், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அந்த பாட்டு தெரியுமா? நமச்சிவாயம் வாழ்க. அதுல வருது பாருங்க. நோக்கரிய நோக்கு என்ன? இது அணு. அதுதான் அணு எப்படி பண்ணணுமா? நோக்கரிய நோக்கு நல்லா உள்ள போனோம். அது உள்ள போனா என்ன இருக்குதா? நுண்ணுணர்வாக எது இருக்கிறது? இறைவன் சிவன் இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ பக்தி மார்க்கத்தில் அப்படி கொடுத்தார்கள், விஞ்ஞானம் இப்படி கொடுத்துருது. திருமூலர் பக்தியும் விஞ்ஞானமும் கலந்து கொடுத்தார். அப்போ இந்த உயிர் தான் என்ன பண்ணும்? இந்த உடம்பை இயக்கிறதும் உயிர் தான். இந்த உயிருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை மனமா செயல்படுறது எது? அதே உயிர் தான். அப்போ இந்த உயிரை நம்ம என்ன பண்ணணும்? நீண்ட ஆயுளாக மாற்றக்கூடிய பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. சரிங்களா?